ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நித்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானுமே நல்லாவே இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கனவா கருப்பசாமி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சோழவந்தான் ரோட்டில் மேலக்கால் கிட்ட இருக்கிற கனவா கருப்பசாமி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் சோழவந்தான் மேலக்கால் பகுதியில் உள்ளது. இந்த கோவில் முக்கிய கடவுள் ஐயனார். ஆனால் மக்கள் மனதில் கணவாய் கருப்பு என பதிய வைத்த தெய்வம் அவர். முன்பு காலத்தில் அக்கோவில் அருகில் குளம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த காலத்தில் விவசாயம் செய்வதற்கு அக்குளத்திலிருந்து தான் நீர் எடுக்கப்பட்டது. முன்னோர் காலத்தில் தேனி பகுதியில் இருந்து மதுரைக்கு செல்வதற்கு மேலக்கால் வழியாக வந்திருக்கிறாங்க. அவங்க வரும்போது தன்னோட குலதெய்வத்தையும் ஒரு மரப்பெட்டியில் வைத்து எடுத்து வந்தார்கள். அவர்கள் மிக அசதியாக இருந்ததன் காரணத்தால் அக்குளக்கரை அருகில் அசந்து தூங்கிவிட்டார்கள். அப்போது அந்த பெட்டியில் இருந்த குலதெய்வம் அங்கேயே தங்க முடிவு பண்ணியிருக்கு. இவர்கள் கிளம்பி போகும்போது அந்த தெய்வம் போகலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குளக்கரையில் ஒரு சுமைதாங்கி கல் இருந்திருக்கு. இந்த தெய்வம் அந்த கல்லில் தன்னை அருள்பாலித்து கொண்டது. முன்பு காலகட்டத்தில் அக்குளத்திலிருந்து தன்னோட விவசாய தோட்டத்திற்கு வாய்க்கால் மூலமாக தண்ணீரை எடுத்துக்கொள்வது வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. ஒரு நாள், அதாவது இன்றைய நாள் நான் என்னோடய தோட்டத்துக்கு தண்ணீர் வாய்க்கால் திறந்து விட்டேன் அப்படின்னா, மறுநாள் இன்னொருவர் அவங்க தோட்டத்துக்கு தண்ணீர் திறந்து விடுவாங்க. இந்த மாதிரி அங்குள்ள மக்கள், அதாவது அந்த குளத்தை அருகில் இருக்கிற விவசாய தோட்டத்தார்கள் ஒரு நாள் மாற்றி மாற்றி தண்ணீரை திறந்து விட்டுருக்குறாங்க. அப்படி ஒரு நாள் இரவு வாய்க்கால் திறக்கும் பொழுது மேல் இனத்தார் மொய்யெடுத்து நீர் திறந்திருக்காங்க. அவங்க கிட்ட கீழ் இனத்தார், அதாவது மேலினத்தார்கிட்ட வேலை பார்க்குற ஒருவர் ஒரு வாரம் கழித்து திரும்பவும் இவங்க மொய் வந்ததால் போய் கேட்குறாரு. ஐயா, இன்றைக்கி எங்களோட மொய்ன்னு எங்கள் முதலாளி சொல்லி அனுப்புனார். இன்றைக்கி நாங்கள் எங்களோட விவசாய தோட்டத்துக்கு தான் தண்ணி திறந்து விடணும், நீங்கள் உங்களோட தோட்டத்துக்கு திறந்து விட்டால் என்னையா அர்த்தம் அப்படின்னு தன்னோட பணிவான வார்த்தைகளால் சொல்லியிருக்காரு. அதுக்கு மேல் இனத்தார் இந்த முத்தையாவை அடிச்சிருக்காங்க. இருந்தாலும் திரும்பவும் பணிவாக தான் கேட்குறாரு முத்தையா. ஐயா, இன்றைக்கி எங்களோட தோட்டத்துக்கு தண்ணி போகணுங்க ஐயா, ஏங்க ஐயா இப்படி அக்கிரமம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை பொறுத்து கொள்ளாத மேல் இனத்தார் முத்தையாவோட கழுத்தை மண்வெட்டியால் துண்டிக்கிறாங்க. சம்பவ இடத்திலேயே தன்னோட உயிருக்கு போராடிட்டுருக்காரு முத்தையா. இந்த சம்பவம் தெரிஞ்சு முத்தையாவோட முதலாளி ஓடி வராரு தோட்டத்துக்கு. வந்தவர் முத்தையாவை தூக்கி தன்னோட மடியில் தூக்கி வச்சு, என்னையா முத்தையா, என்னாச்சு, யார் ஒன்று இப்படி பண்ணது அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டே கேட்குறாரு. முத்தையா வார்த்தைகள் எதுவும் பேசலை. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கணீர்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை அங்கே விட்டுட்டார். அந்த ஒரு வார்த்தை என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐயா, என்னோட உயிரே போனாலும் உங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போயிட்டார். இதை தாங்க முடியாத முதலாளி அவர் ஞாபகமாக அந்த குளக்கரையில் ஒரு சுமதாங்கி கல்லை வச்சிருக்காரு. அதன் பின்பு அந்த சுமதாங்கி கல்லை ஒரு தெய்வமாக தான் பார்த்துருக்காங்க எல்லாருமே. அந்த டைமில் ஒருவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த சுமதாங்கி கல் மேலே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இதை பார்த்து ஆடு மேய்க்கும் நபர் சத்தம் போடுறாரு. ஏய், யார்ப்பா நீ, சாமி கல் மேலே உட்காந்துருக்க, எந்திரின்னு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, ஏயா சும்மா கல்ல போய் சாமி பூமின்ட்டு போங்கங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசால்ட்டாக உட்காந்துருக்காரு. உடனே இந்த ஆடு மேய்க்கும் நபர் சாமி வந்தது போல் ஆவேசமாக ஆடிக்கிட்டு பேசுகிறாரு. அப்போது ஏண்டா என்னோட மேலே உட்காந்துக்கிட்டு என்னையே கேலி பண்ணுறியான்னு ஆவேசமாக பேசுகிறாரு. நீ என்ன நினச்சி நொந்து போய் இருக்கன்னு எனக்கு தெரியும், உனக்கு நான் அதை தரேன், தந்தா இந்த தலை கொடுத்த தாத்தனுக்கு என்ன செய்வேன்னு கேட்குறாரு சாமி ஆடிட்டு. உடனே இந்த நபர், என்னோட உயிர் உள்ளவரை நான் வழிபடுவேன், உங்களை நான் போன பின்பு என்னோட வம்சமே உன்னை வழிபடும், தலை கொடுத்த தாத்தான்னு சொல்லி கண்ணீரோட காலில் விழுறாரு. உடனே அருள் ஆடிட்டுருக்க இந்த ஆடு மேய்க்கும் நபர், நீ வீட்டுக்கு போ, உனக்கு வாரிசு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஆச்சரியமாக பார்க்குறாரு இந்த அண்ணா. ஏன்னா இந்த அண்ணா அந்த ஆடு மேய்க்கிற நபர்கிட்ட தனக்கு குழந்தை இல்லைன்றத சொல்லவே இல்லை. பின்பு எப்படி அவர் கரெக்டாக தனக்கு குழந்தை இல்லை, வாரிசு உனக்கு வேணும்னு வந்திருக்க, வீட்டில் அது காத்துக்கிட்டு இருக்கு, போன்னு சொல்லி எப்படி சொல்கிறாருன்னு ஆச்சரியமாக பார்க்குறாரு. நீ உன்னோட வீட்டுக்கு போ, உனக்கு வாரிசு உண்டு அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டு அந்த ஆடு மேய்க்கிறவர் மயங்கி கீழே விழறாரு. உடனே இந்த அண்ணா அந்த குளக்கரையில் தண்ணீர் எடுத்துகிட்டு வேகமாக ஓடி அவரோட முகத்தில் தெளித்து எழுப்புறாரு. தாத்தா என்னாச்சு அப்படின்னு. இல்லையா, காலையில் சாப்பிடாம ஆடு பற்றிட்டு வந்துட்டேன், அதான் மயக்கம் வந்துருச்சு போல், நான் வீட்டுக்கு போகிறேன் சாமி அப்படின்ட்டு நடந்து போயிட்டாரு. உடனே இந்த அண்ணாவும் தன்னோட வீட்டுக்கு கிளம்பி வேக வேகமாக நடந்து போகிறாரு.
அங்கே போய் பார்த்தா தன்னோட மனைவி வாந்தி எடுத்துட்டு இருக்காங்க. இவர் சாதாரணமாக, ஏம்மா என்னாச்சு, காலைல என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே அவரோட மனைவி ஒரு சின்ன புன்னகையோட, ஏங்க நாள் தள்ளி போயிருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனம் நெகிழ்ந்த இந்த நபர் அந்த தலை கொடுத்த தாத்தா சாமியை மனசார வேண்டிட்டு, ஐயா நீ சொன்னது போல் எனக்கு வாரிசு கொடுத்துருக்க, வருஷத்துக்கு ஒரு முறை பங்குனி மாதம் விசேஷமாக உன்னோட திருவிழாவை நான் நடத்துவேன், என்னோடய உயிர் உள்ளவரை அப்படின்னு சொல்லி மனசார வேண்டியிருக்காரு. இருந்தாலும் கருவுற்றதை உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்க ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க மருத்துவச்சிக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு தன்னோட மனைவியை. அவங்களும் அவங்கள கையை பிடிச்சி செக் பண்ணி பார்த்துட்டு, உன்னோட மனைவி கருத்தரிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இந்த அண்ணாக்கு பெருமூச்சு விட்டு, என்னோடய தெய்வமே எனக்கு என்னோடய குழந்தைய கொடுத்துருச்சு, இதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே அந்த தெய்வம்தான் அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்தை மனசார வேண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவருக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு கூட கருப்பையான் தான் பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு பங்குனி மாதம் வந்துச்சு அப்படின்னாலே கோலாகலமாக அந்த கோவிலை பிரம்மாண்டமாக, நான் சொல்கிறது இப்போ கிடையாது, அந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமாக அந்த திருவிழாவை எடுத்து நடத்தியிருக்காரு. முதல் நாள் பெட்டி தூக்கிட்டு அந்த சாமிக்கு அலங்காரங்களை பண்ணி பூஜை புனஸ்காரங்களை பண்ணி ரெடி பண்ணி அதை நல்லபடியாக செலுத்தியிருக்காங்க. மறுநாள் கிடா வெட்டி அவரோட சன்னதியில் அவருக்கு படைச்சிருந்துருக்காங்க. ஆனால் இங்கே தான் ஒரு சின்ன சிக்கல். இந்த அண்ணா தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர். ஏன்னா அங்கே இறந்து போன தெய்வமும் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர். இந்த அண்ணா தாழ்த்தப்பட்ட இனத்தில் இருக்காருன்ற ஒரே காரணத்துக்காக இந்த அண்ணாவோட ஜென்ரேஷனை அந்த கோவிலுக்குள்ளே விடலை. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மேலக்காலிருந்து பிடிமண் எடுத்துன்னு போய் அவங்களோட ஊரில் வச்சு வழிபட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ வரையும் அந்த அண்ணாக்கு அப்புறம் அந்த அண்ணாவோட குழந்தை, அவங்களோட குழந்தைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5-6 தலைமுறை கிட்ட வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இப்போ வரையிலும் பங்குனி மாதம் அந்த 2 கோவில்களுக்குமே விசேஷமாக அந்த தெய்வத்தை வழிபடுறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம கணவாய் கருப்பசாமி அந்த 2 இடங்கள்லையுமே தச்சிருவாக இருந்து மக்களுக்கு அருள்பாலிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் எத்தனை தெய்வங்கள் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னென்ன தெய்வங்கள் உள்ளே இருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, அக்னி வீரபத்திரர், அகோர வீரபத்திரர், முத்துக்கருப்பன், சன்னாசி, சோனைசாமி, நொண்டி கருப்பச்சாமி, இவங்க எல்லாருமே அங்கே உள்ளதாக இருக்காங்க. அதாவது அந்த கோவிலுக்குள்ளார தான் இந்த தெய்வங்கள் எல்லாமே வச்சு வழிபடுறாங்க. காவல் தெய்வம் என கூறப்படும் நம்ம கனவா கருப்பசாமி தான் இவங்க எல்லாருக்குமே பாதுகாப்பாக நிற்கிறாருன்னு சொல்கிறாங்க. இங்கே குதிரைகளை தானமாக கொடுக்குறாங்க. அதாவது ஒரு சிலர் நீத்திக்கடன் வச்சு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. மாசி பச்சை அப்போ, அதாவது மகா சிவராத்திரி மாசி மாதம் வருதில்ல, அப்போ இந்த கோவிலில் எல்லாருமே எல்லா இனத்தவரும் போய் சாமி கும்பிடுறாங்க, பாகுபாடு இல்லாமல். மறுநாள் கெடா வெட்டி பயங்கரமாக படையெல்லாம் போட்டு சாமி கும்பிடுவாங்க நம்ம அணக்கருப்பனுக்கு. ஓகே காய்ஸ், இந்த பதிவை நான் நல்லா தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என்னோடய குலதெய்வமும் மேலக்கால் கனவா கருப்பசாமி தான், அதனால தான் நான் தெளிவாக கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் நான் உங்கள் நித்யா. டாட்டா, பை பை, டேக் கேர்.